ஹை கேஸ் ஹாப்பி மார்னிங். நேற்று அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன்னு போட்டிருந்தேன். இது டே 1 அம்மா வீடு தாங்க. மார்னிங் எழுந்தோடனே கழனிக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். இங்கே ஆளுங்களை கூப்பிட்டு வந்து அப்பா களை பறிக்கிறேன்னாரு. சரி அப்படியே போய் பார்த்துட்டு வரலான்னு போயிட்டு இருந்தோம். அப்பா நெற்பயிர் தாங்க போட்டிருந்தாங்க. அதில் பில்லெல்லாம் முளைச்சிடும். அந்த பில்லெல்லாம் பிடுங்கி போகிறதுக்கு தான் ஆளுங்களை கூட்டின்னு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. வில்லேஜ் லைஃப் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. அதுவும் இந்த மார்னிங்கில் இந்த மாதிரி கழனிக்கெலாம் வந்து இருக்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அப்பா வந்து இந்த வயசுலேயும் பயிர் வச்சுட்டு தாங்க இருக்காங்க. அவரே சேடை ஓட்டிப்பார். அவரே வந்து தண்ணி பாய விடுறது எல்லா வேலையும் செய்கிறாரு. மிட் நைட்லலாம் எழுந்து போய் தண்ணி பாய விடுவாருங்க. மடை மாறுறது எல்லாம் செய்யும்போது பார்க்கவே கஷ்டமாக இருக்கும். நம்மலாம் இந்த வயசில் என்ன எப்படி இருப்போன்னே தெரியல. அவங்கெல்லாம் இந்த வயசுலையும் பாருங்கள் உழைச்சிட்டே தான் இருக்காங்க. விவசாயம் பண்ணுறவங்களுக்குலாம் ரெஸ்ட்டே கிடையாதுங்க. வெயில் அடித்தாலும் வேலை இருக்குது, மழை அடித்தாலும் வேலை இருக்குது. எல்லா நாளும் உழைச்சிட்டே தாங்க இருப்பாங்க. நம்மளுக்காவது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ரெஸ்ட்டு கிடைக்கும். அவங்களுக்கு ரெஸ்ட்டே இல்லைங்க. எனக்கும் ஃப்யூச்சரில் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் விவசாயம் பண்ணணுன்னு ஆசை. உங்களுக்குலாம் விவசாயம் பண்ண பிடிக்குமா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நல்லா இருக்கவங்க விவசாயம் பண்ணுறதை நிறுத்தாதீங்க, தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க. அம்மா வீட்டுக்கு போனாலும் யாருக்கு ஏதாச்சும் பேக் போடுவேன். இங்கே டைம் இருக்காது, அங்கே டைம் இருக்குல்ல. சொன்னால் தான் இன்றைக்கி கத்தாடெலாம் போட்டுட்டு அப்படியே கிணத்துக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். பசங்க எல்லாரையும் கேன் கட்டி விட்டு இறக்கிட்டேன். எனக்கு ஸ்விம்மிங் தெரியும், ஆனால் ரொம்ப நாள் கழித்து இப்போ தாங்க ஸ்விம் பண்ணுறேன். எப்படியும் ஒரு 7 இயர்ஸ் ஆகிட்ருக்கோம். 7 இயர்ஸ் கழித்து பண்ணேன். கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, ஆனாலும் ஓகே, ரொம்பவே ஹாப்பியாக போச்சுங்க. 3 ஹவர்ஸ் கிட்ட கிணத்துல குளிச்சுட்டு இருந்தேன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் பாருங்கள். அவ்வளோ நேரம் குளிச்சுட்டு வீட்டுக்கு போனால் அம்மா போலி செஞ்சுட்டு இருந்தாங்க. கூட ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னாங்க. என்னம்மா என்ன வேலை வாங்குற, நானும் ரெஸ்ட் எடுக்க வந்தம்மா அப்படின்னா, ஏய் கொஞ்சம் செய்டி அப்படின்னாங்க. சரி ஓகே, அம்மாவுக்காகவும் இவங்களுக்காகவும் சரி செய்யலான்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பித்தேன். நான் கீழே உட்காந்து தட்டி கொடுத்தேன். அம்மா போட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. அம்மா சூப்பராக செய்வாங்க போலி. நான் ஊருக்கு போனாலே போலியும் கேரட் அல்வாவும் கம்பல்சரி இருக்கும். இந்த வாட்டி கேரட் அல்வா மட்டும் மிஸ்ஸிங். போலி செஞ்சு கொடுத்தாங்க. செம்மையாக சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க. எங்கள் அம்மா வீடியோ எடுக்கும்போது பேசக்கூடாதுன்னு அமைதியாக இருக்காங்க. அம்மா நான் அப்புறம் எடிட் பண்ணிப்போம்மா பேசுமான்னு சொன்னதுக்கப்புறம் தான் பேசினாங்க. நான் 3 ஹவர்ஸாக கிணத்துல குளிச்சதுனாலே என் முகம் ஃபுல்லாக ரெட் ஆகிடுச்சுங்க. சின்ன வயசுலாம் அவ்வளோ வெயிலில் விளையாடுவேன், ஒன்றும் தெரில. இப்போ பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு. உங்களுக்குலாம் இந்த கிராமத்து லைஃப் பிடிக்குமா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மகிழ்ச்சி.